ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரியில நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிற ஒரு கான்செப்ட், டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ். பட் நம்புங்க, இந்த எக்ஸ்பிளைனர் முடியும் போது இதுதான் இருக்கிறதுலே ஈஸி டாபிக்னு நீங்களே சொல்லுவீங்க. செம்ம சிம்பிள் அண்ட் ஃபன்னா படிக்கலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன். நிறைய பேர் 3D கேம்ஸ் விளையாடுவீங்க, ரைட்? நீங்க ஒரு கேம்ல கன்னை பாயிண்ட் பண்ணும்போது எப்படி அந்த சிஸ்டம்க்கு நீங்க எக்ஸாக்டா எங்க எய்ம் பண்றீங்கன்னு தெரியுது. சும்மா மேல கீழன்னு சொன்னா பத்தாது, அதை விட ரொம்ப ப்ரிசைஸான ஒன்னு தேவைப்படுது. ஸோ இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். 3D ஸ்பேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் டிரெக்ஷனுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் தேவை. நம்பர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸை மேத்தமேட்டிக்கலா எப்படி டிஃபைன் பண்றது, அதுதான் இந்த சாப்டரோட கோர் ஐடியா. ஆல்ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்குள்ள போலாம். ஒரு டிரெக்ஷனோட ஒஃபிஷியல் ஐடியா எப்படி கண்டுபிடிக்கிறது, அங்கதான் டிரெக்ஷன் கொசைன்ஸ் வருது. இதை எப்படி நினைப்புல வச்சுக்கலாம்னா, ஸ்பேஸ்ல இருக்கிற எந்த ஒரு டிரெக்ஷனுக்கும் இதுதான் ஒஃபிஷியல் கவர்மெண்ட் ஐடி கார்டு மாதிரி. ஓகே, டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஷார்ட்டா டிசிஸ்னு சொல்லுவோம். இது ஒன்னும் இல்ல, ஒரு லைன் பாசிட்டிவ் எக்ஸ் ஒய் அண்ட் ஜி ஆக்சிஸ் கூட கிரியேட் பண்ற ஆங்கிள்ஸோட கோசைன் வேல்யூஸ் தான். அந்த ஆங்கிள்ஸ்க்கு பேரு ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஒரு லைனோட வெரிஃபைட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் @username, அதுதான் டைரக்ஷன் கோசைன். அது யூனிக் அண்ட் அஃபிஷியல். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள்னு? நம்ம டைரக்ஷன் கோசைன்ஸை எல், எம் அண்ட் என் வச்சு டினோட் பண்ணுவோம். உங்ககிட்ட அந்த ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா இருந்தா அதை அப்படியே கோசைன் ஃபங்க்ஷன்ல போட்டா போதும், உங்களுக்கு டைரக்ஷன் கோசைன்ஸ் கிடைச்சிடும். எல் என்பது காஸ் ஆல்ஃபா, எம் என்பது காஸ் பீட்டா அண்ட் என் என்பது காஸ் காமா. சூப்பர் ஈஸி. இப்போ இதுதான் இந்த டாபிக்லயே ரொம்ப 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 முக்கியமான ரூல். நம்ம இதுக்கு தி கோல்டன் ரூல்னு பேர் வச்சுக்கலாம். டைரக்ஷன் கொசைன்ஸோட ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணா எப்பவுமே கரெக்டா 1 வரும். இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு கிடைக்கிற ப்ளூ டிக் வெரிஃபிகேஷன் மாதிரி. இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிறது கரெக்ட் ஒஃபிஷியல் டைரக்ஷன் கொசைன்ஸ்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, சோ நம்ம ஒஃபிஷியல் ஐடி பத்தி பேசிட்டோம். அடுத்தது டைரக்ஷன் ரேஷியோஸ். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, ஒரு லைனோட நிக் நேம்ஸ் மாதிரி. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டைரக்ஷன் ரேஷியோஸ் என்பது டைரக்ஷன் கோசைன்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கிற ஏதோ ஒரு 3 நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கேமர் யூ அஃபிஷியல், கோடர் யூன்னு நிறைய நிக்நேம்ஸ் இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே ஒரு லைனுக்கு இன்ஃபினிட் செட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்க முடியும். அதனால இது யூனிக் கிடையாது. ஸோ ப்ரொபோர்ஷனல்னா என்ன மீன் பண்றோம்? டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏ, பி, சி என்பது டைரக்ஷன் கொசைன்ஸோட LMN ஒரு ஸ்கேல்டு வெர்ஷன் தான். அதாவது அந்த LMN ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் கே வச்சு மல்டிப்ளை பண்ணா வர்றது தான். ஸோ நீங்க டைரக்ஷன் கொசைன்ஸை எடுத்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைச்சிடும். இந்த ஸ்லைட்ல மெயின் டிஃபரன்ஸா பார்க்கலாம். இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ நல்லா கவனிங்க. டிரெக்ஷன் கோசைன்ஸ் யூனிக் உங்க @username மாதிரி. ஆனா டிரெக்ஷன் ரேஷியோஸ் நாட் யூனிக் உங்க நிக்நேம்ஸ் மாதிரி. டிசிஸ் எப்பவுமே கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணும். L² + M² + N² = 1. ஆனா டிஆர்ஸ் அதை ஃபாலோ பண்ணாது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசினா ஆஃபிஷியல் ஐடி, டிஆர்னா கேஷுவல் நிக்நேம். ஓகே, சோ உங்களுக்கு தியோரி புரிஞ்சிருச்சு. ஆனா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? பேசிக்லி 2 மெயின் பேட்டர்ன்ஸ் இல்ல ஃபேமிலிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இந்த 2 பேட்டர்னை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக்ல வர எதை வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஈஸி மோட். இந்த டைப்ல கொஸ்டின்லே உங்களுக்கு ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமாவை டைரக்டா கொடுத்துடுவாங்க. உங்க வேலை ரொம்ப சிம்பிள். அந்த ஆங்கிள்ஸ்க்கு கோசைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸ்டெப் 1, ஆங்கிள்ஸை வாங்கிக்கோங்க. ஸ்டெப் 2, கோசைன்ஸா கால்குலேட் பண்ணுங்க. ஸ்டெப் 3 முடிஞ்சுது, அவ்வளவுதான். இப்போ 2 கேஸ் இதுதான் ரொம்ப காமனா வரும். இதுக்கு நம்ம இந்த கன்வர்ஷன் ட்ரிக்னு பேர் வச்சுக்கலாம். இங்க உங்களுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் ABC, அதாவது நிக்நேம் கொடுத்துட்டு அதிலிருந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் அந்த ஆஃபிஷியல் ஹேண்டில்ல கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கும் சிம்பிளா 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், டிஆர்ஸோட மேக்னிடியூட கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேஷியோவையும் அந்த மேக்னிடியூடால டிவைட் பண்ணுங்க. இதுதான் அந்த கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா? அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன், ப்ளஸ் ஆர் மைனஸ், எதுக்கு அது இங்க இருக்கு? பிகாஸ் ஒரு லைன் 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆகும், ரைட்? சோ ஒரு டைரக்ஷன் LMNனா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் -L, -M, -N ரெண்டுமே வேலிட் செட்ஸ் தான்.
இங்க தான் நிறைய பேரு தப்பு பண்றாங்க. டைரக்ஷன் ரேஷியோஸையும் டைரக்ஷன் கொசைன்ஸையும் குழப்பிக்கிறாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த சீக்ரெட் ட்ரிக் தெரியும். எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் அந்த கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. L ஸ்கொயர் பிளஸ் M ஸ்கொயர் பிளஸ் N ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருந்தா அது டைரக்ஷன் கொசைன்ஸ், இல்லனா அது டைரக்ஷன் ரேஷியோஸ். சிம்பிள். வாங்க இந்த கோல்டன் ரூல் செக் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். இது உங்களோட பர்சனல் வெரிஃபிகேஷன் டூல் மாதிரி நினச்சிக்கோங்க. எக்ஸாம் டைம்ல உங்க ஆன்சர் கரெக்டானு டபுள் செக் பண்ண இதுதான் பெஸ்ட் வழி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல டைரக்ஷன் கோசைன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கு அவசரப்பட்டு போகாதீங்க. ஒரு செகண்ட் எடுத்து அந்த L, M and N வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க. ஆன்சர் 1 வருதான்னு செக் பண்ணுங்க. வரலைன்னா நீங்க எங்கேயோ கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை அங்கேயே கரெக்ட் பண்ணி உங்க மார்க்ஸை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். டைரக்ஷன் கோசைன்ஸ் L, M, N ஒரு லைனோட யூனிக் அஃபிஷியல் ஐடி. ரொம்ப முக்கியமான விஷயம், the golden rule. L squared plus M squared plus N squared must be equal to 1. Direction ratios A, B, C. அது non-unique nicknames. அந்த nickname DR's official idea. DC's மாத்தனம்னா சிம்பிளா அதோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லைனோட டைரக்ஷனல் அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். அடுத்து என்ன, 2 வேறு வேறு லைன்ஸோட அட்ரஸஸ் தெரிஞ்சா அது 2க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை எப்படி கண்டுபிடிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அதை நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்ப்போம். கீப் லேர்னிங் அண்ட் யூர் டூயிங் கிரேட்.